செந்தில் பாலாஜி தொடர்ந்து அடுத்த அமைச்சரை குறிவைக்கும் அமலாக்கத்துறையினர். என்ன நடந்தது, யார் அந்த அமைச்சர் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை நீங்கள் புதியவர் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அமைச்சர் செந்தில் பாலாஜி பார்த்திங்கன்னா ஊழல் வழக்கில் மாட்டி இப்போ சின்ன பின்னமாக ஆகிட்டாருங்க. அவருக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா அடுத்த அமைச்சரை பார்த்திங்கன்னா பிஜேபி பார்த்திங்கன்னா குறி வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஓப்பனாகவே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாருங்க. நம்ம அண்ணாமலை என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா அதுக்கடுத்து அமைச்சர்களை பார்த்திங்கன்னா குறி வச்சு தூக்குவோம், யார் யார் ஊழல் பண்ணியிருந்தாங்களோ அவர்கள் யாரும் பார்த்திங்கன்னா பாஜக கிட்டேருந்து தப்பிக்க முடியாது அப்படின்னு ஒரு செய்தியை கொடுத்துருந்தாங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா அவரே சொல்லியிருந்தார். அதுக்கடுத்து உதயநிதி ஸ்டாலின், அதுக்கப்புறம் இன்னும் இருக்கிற அமைச்சர்கள் அனைவரையும் பார்த்திங்கன்னா தட்டி தூக்குவோம், கண்டிப்பாக விசாரணைகள் செஞ்சு அவர்களிடமிருந்த முறையற்ற பணங்களை பறித்து விடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாருங்க. அதன் போலவே பார்த்திங்கன்னா இப்போ செந்தில் பாலாஜி நிலைமையே உங்களுக்கு தெரியுங்க. கிட்டத்தட்ட இன்றைக்கி 8 நாட்கள் மேலாகி பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காருங்க. விசாரணை என்ற பேரில் கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே அவருக்கு திடீர்னு நெஞ்சுவலி வந்ததுனால அதில் பார்த்திங்கன்னா காவேரி மருத்துவமனைக்கு மாற்றப்பட்ட அவர் சிகிச்சைகள்லாம் முடிக்கப்பட்டு தற்போது அவருக்கு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ப்ராசஸாக என்ன நடக்குது அப்படின்னா அவருக்கு அந்த வீடியோ கால் மூலமாக பார்த்திங்கன்னா அவருக்கு வீடியோ கால் மூலமாக பார்த்திங்கன்னா விசாரணைகள் நடைபெறும் அப்படின்ற மாதிரி தகவல்கள் அவருக்கு அனுப்பப்பட்டிருக்கு உச்சநீதிமன்றத்திலேருந்து அப்படின்னு செய்திகள் வந்திருக்குங்க. இனி அடுத்த அமைச்சர்களை களை எடுக்க ரெடி அப்படின்ட்டு நம்ம அண்ணாமலை ஒரு செய்தியை கொடுத்துருக்காருங்க. என்ன அந்த செய்திகள் அப்படின்னா, திமுகவில் ஊழல் பட்டியலில் பெயர்கள் வெளியிட்டாருங்க. அதில் பார்த்திங்கன்னா அடுத்த கட்டமாக உதயநிதி ஸ்டாலின் இருக்காருங்க. உதயநிதி ஸ்டாலினையும் பார்த்திங்கன்னா எப்படி பார்த்திங்கன்னா அமலாக்கத்துறையினர் அணுக போகிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஏன்னா அமலாக்கத்துறையினர் ஏற்கனவே திமுக மேலே பெருமாறு அதிருப்தியில் இருக்காங்க. எந்த டைம் வேணாலும் பார்த்திங்கன்னா அவங்கள தூக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. பொறுத்திருந்து தாங்க பார்க்கணும். அதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா இதிலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு நம்ம திமுகவோட மேல் வட்டாரங்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா மேல் வட்டாரங்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா கவனமாக செயலாற்றி கொண்டு வருவதாக செய்திகள் வந்திருக்குங்க. அவருக்கு உஷாராக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா மீண்டும் சவுக் சங்கர், மாரிதாஸ் போன்றவர்கள் பார்த்திங்கன்னா திமுகவோட ஊழல் பட்டியலில் வெளியிடுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குங்க. அதுக்கப்புறம் அமலாக்கத்துறையும் திடீர்னு பார்த்திங்கன்னா அவங்கள எல்லாமே அரெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஆட்கொணர் மனு வரும், நெஞ்சு வலியும் வரும் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம அண்ணாமலை ஒரு செய்தியை பரப்பிட்டு இருக்காருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோவுக்கு ஒரு லைக்கையும் போட்டு விடுங்க. உங்களோட கமெண்ட்ஸும் அப்படியே கமெண்ட் பின் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.